நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பொண்ணோட முகத்தை பாருங்க, ரொம்ப அப்பாவித்தனமா இருக்குல்ல. முகத்தை இப்படி பாவமா வச்சுக்கிட்டு எவ்வளவு ரொமான்டிக்கா லுக் விடுறாங்க பாருங்க. இவங்க கோடீஸ்வரனான அஸ்வினை எப்படியாவது மயக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு அவருடைய மனசை தாக்குறதுக்கு முயற்சி பண்றா. பாத்தீங்களா காலை எப்படி கட்டு கிடக்குன்னு? அதானே இவ அந்த ஸ்வீட் கடைக்காரரோட பொண்ணு. அந்த மனுஷன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருடைய மரியாதையும் சம்பாதிச்சாரு. ஆனா பாருங்க இவ என்னடான்னா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே கெடுத்துட்டா பாரு. சீ. சார், இது கொஞ்சம் பாருங்க. அந்த அம்மன் அருள் இல்லாம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உங்களாலையும் எதுவும் செய்ய முடியாது. அஸ்வின், ஏன் தேவையில்லாம அந்த முரளிக்கு இவ்வளவு பணம் கொடுத்த? 1 லட்சங்கிறதே அவனுக்கு ரொம்ப அதிகம். எல்லாத்தையும் பார்த்துக்க தான் நம்ம லாயர்ஸ் இருக்காங்கல்ல. இதுவரைக்கும் நான் அவமானப்படுத்த யாருக்குமே தைரியம் வந்ததில்ல. இனிமேலும் யாருக்கு வராது. இது எல்லாமே போய்மா. நடந்ததை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ண. நீ வாயை மூடு. முதல்ல இங்கிருந்து போலாம் வா. அம்மா, நான் உங்ககிட்ட நேத்தே எல்லாத்தையும் சொன்னேன்ல. நான் இந்த ப்ரோக்ராம்ல தான் மாட்டிக்கிட்டேன். வாயை மூடிக்கிட்டு வா ஸ்ருதி. என் மானமே போகுது. யார் வந்திருக்கானே பாரா. நடக்கிறது ஸ்பீடா நடக்கிறா, விழுகிறது ஸ்பீடா விழுகிறதா, கட்டி பிடிக்கிறது ஸ்பீடா இருக்குமா? டிவியில வலிக்கு விழுந்தீங்கல்ல, அதே மாதிரி எங்க கிட்ட ஒரு வாட்டி வலிக்கு விழ முடியுமா? இந்த தெருவிலே நான் தான் பணக்காரன். ஆமா ஆமா, உண்மையிலே பணக்காரன் தான். வழி விடுங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த ஹீரோயினோட ஆக்டிங்க எப்ப டிவில பார்த்தோமோ அப்பையில இருந்து எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்படி சொல்றேன் மச்சான். உண்மையதான் சொல்றேன். பாக்கெட்ல நிறைய பணம் இல்லதான், ஆனா மனசளவுல நாங்க ரொம்ப பணக்காரங்க. அப்படி இருக்கும்போது நான் ஆசைப்படலாம்ல. அச்சோ, இங்க என்ன நடக்குது? ஆண்டியால பாவம் ஒழுங்காவே நடக்க முடியல. இனிமேல் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே காம்படிஷன் தான். ஆமா, இதுல யார் ஜெயிப்பாங்க? என்னடா வாய மூடு. பொண்ணுதான் ஜெயிப்பா, வேற யாரு ஜெயிப்பா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? உண்மைய சொல்ல போனா நாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, எப்படி ஆரம்பிக்கிட்டோம் சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களை போக விடுங்க. ஏய் ஸ்ருதி, ஏம்மா ஏன் இப்ப தேவையில்லாம மக்கப்படுற? ஏய், என்ன வேலைடா பண்ற? சொல்லு, என்ன பண்ற? இத பாருங்க அங்கிள், ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்க. நீங்க இப்ப ஹீரோ ஆகிற வயசு இல்ல, அது எப்பவோ முடிஞ்சிருச்சு. அப்படி சைடுல நின்னு நாங்க என்ஜாய் பண்றத பாருங்க. என்னங்க? என்னங்க? யாருடா நீ? ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. அதுவும் தப்பான ஆள்கிட்ட. எண்ணி 10 நிமிஷத்துல இப்ப நீ ரொம்ப வருத்தப்பட போற.
இந்த கேள்விய நீ கேட்டதுக்காக. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. பொண்ணுங்களை நீ மதிக்க கத்துக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிற விஷயத்தை கத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். என்ன ரொம்ப வலிக்குதா? அவனை கவனிடா. என்னடா ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அவ முகத்தை பார்க்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா நீங்க பண்ண வேலைக்கு உங்களை நான் விட மாட்டேன்டா. ஐயோ வாங்கடா. இன்னும் யாராவது இருக்கீங்களா? இன்னும் யாருக்காவது தைரியம் இருந்தா இங்க வரும்போது மறக்காம உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வாங்க. ஏன் அப்படி கேக்குறேன்னா, நீங்க செத்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது எனக்கு தெரியணும்ல. அங்கிள் உங்களுக்கு ஒண்ணாகல? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் பேண்டேட் ஏதாவது போட்டுக்குங்க. ம்? ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும் அங்கிள். வாங்க போலாம். வாம்மா. ஐயோ ஆண்டவா, இந்த வீட்ல என்ன நடக்குது? ஏடி, உன்னால உன் அக்கா கல்யாணமே நின்னு போச்சு. இன்னும் என்னெல்லாம் வேணும் உனக்கு? மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஐயோ, இதுக்கு பதிலா இந்த வீட்டு மான மரியாதை ஒரு டப்பாவில போட்டு எங்கேயாவது தூக்கி போட்டிருக்கலாம். 4 பேர் எங்களை பார்த்து சிரிக்காமலாவது இருந்திருப்பாங்கல்ல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கடவுளே, என்னால நிக்க கூட முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இதையெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் தைரியமா இருங்க. ஏற்கனவே நம்ம பிரச்சனையில இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? பாரு, அவனை பார்த்து தெரிஞ்சுக்க. இங்க பாரு தம்பி, தேவையில்லாம என்ன பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இவ செய்யறதுக்கெல்லாம் நீ நல்லா சமாளி. என்னடி பொண்ணு நீ? உன் அப்பா அம்மாவோட மான மரியாதை பத்தி கவலை இல்லையா உனக்கு? அத்தை, தெரியாம கால் வழுக்கி விழுந்துட்டேன். என்னது? கால் வழுக்கி விழுந்துட்டியா? நீ கால் வைக்கிற இடத்துல யாராவது சோப்பு கப்பு வச்சுட்டாங்களா? வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. வீட்லயே உன்னை இருக்க வைக்காம வெளியே அனுப்புனது எங்க தப்புதான். முதல்ல கால் வழுக்கும், அப்புறம் பரபரன்னு பரப்ப, அதுக்கப்புறம் டமால் நீ கீழே தாண்டி விழுந்து கிடப்ப. அப்புறம் உன்கிட்ட பேச யாரும் இருக்க மாட்டாங்க.
இத பாரு தம்பி, பொண்ணுங்கன்னா வீட்டோட மான மரியாதைன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீ ஏன் பேசாம இருக்க? இன்னும் மிச்ச மீதி ஏதாவது இருக்கான்னு கேளு. இருந்தா இப்பவே சொல்லிடு. இப்ப கூட அந்த ரவுடி பசங்க பேசுனது என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இது சம்பந்தமா நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நடந்தது என்னால தாங்கிக்கவே முடியல. நீ பண்ண காரியத்தினால தானே நமக்கு இந்த கெட்ட பேரு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். பிரியாவும் ஸ்ருதியும் சென்னையில போய் இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா வாய மூடு. 4 நாளைக்கு போய் அங்க இருங்க. அப்ப என்ன ஏதுன்னு கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என் பொண்ணுங்க 2 பேரும் இங்க இருக்கிறத விட உங்க கூட இருந்தா நல்லது. அங்க போய் கொஞ்ச நாள் இவங்க தங்குனா மட்டும் மாறிடுவாங்களா என்ன? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த நிலைமையில என்னால வேற எந்த முடிவு எடுக்க முடியல அண்ணி. இவளை திட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, ஆனா இவ திருந்தவே மாட்டேங்கிறாளே அண்ணி. நாளைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போயிடும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை மறக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஆனா உன்னை வாயை மூடிட்டு இருக்க சொன்னா இல்லையா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. இனிமே எதுவும் பேசாத. பிரியா, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. தம்பிங்க பாரு. அக்கா, எனக்கும் இதுதான் சரின்னு படுது. ஐயோ ஆண்டவா, இப்ப நான் என்ன செய்யறது? அப்ப ஒரு நிமிஷம், நீங்க இல்லாம நான் எப்படி அங்க தனியா இருக்கிறது? நான் இல்லாம எப்படி நீங்க கடையை பாத்துக்க போறீங்க? அப்புறம் அம்மா எப்படி தனியா வீட்டுல இருப்பாங்க? நாங்க 2 பேரும் அங்க. நாங்க செய்யறது சரின்னு எங்களுக்கு நல்லா தெரியுமா. இங்க பாருமா, வாழ்க்கைங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் டாக்குமெண்ட் ரெடியா? ரெடியா இருக்கு சார். அக்கா, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என் ஆபீஸ பூஜை செய்ய வேணான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்ல இருக்கிறது கடவுள் இல்ல, வெறும் கல்லுதான். கேட்டா மட்டும் தான் கொடுப்பாருன்னா அதுக்கு பேர் கடவுளா? அவர்கிட்ட கேக்குறதுக்கு பதிலா நான் மீட்டிங்ல பேசினா எனக்கு எல்லாமே உடனே கிடைக்கும். அக்கா. அஸ்வின், இது ரொம்ப நல்லது.
இப்ப நீ கோமா இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன பத்தி நினைக்கிறல்ல? இங்க பாரு, நான் அந்த கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என் தம்பியோட மனச அமைதியா வச்சுக்கன்னு. அசையமன் இல்ல, இல்லனா போட்டு எப்படி வைக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கரை. முகத்தை கழுவுனா உடனே போயிடும். சார் அந்த மீட்டிங். கொஞ்ச நேரம் என் தம்பி கூட பேச விடுவீங்களா மாட்டீங்களா? சாரி மேம். தேங்க்யூ. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்ட? உன் புது ஆபீஸோட ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து நீ எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்க. இது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னா, என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அக்கா ரிலாக்ஸ் ப்ளீஸ். அஸ்வின், நான் உனக்காக இப்பவே பொண்ணு பார்க்கல, ஜஸ்ட் வேண்டிக்கிட்ட அவ்வளவுதான். ஒருவேளை அந்த நியூஸ்ல வந்த மாதிரி என் தம்பி ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சுட்டான்னு நம்பட்டுமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. உன் பின்னாடி எல்லாரும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லாரும் என்ன பத்தி யோசிக்கட்டும், ஆனா நான் யோசிக்க மாட்டேன். ஆனா நான் உன்னை பத்தி யோசிச்சுதான் அவன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போனது நல்ல விஷயமா போச்சு. ஒருவேளை அவங்க எல்லாம் நீ பண்ண விஷயத்தை டிவில பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், அவங்க வருவாங்கல்ல, அப்ப நீங்க பேசிக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை ஏங்கா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நம்மள ஏன் வேற ஊருக்கு அனுப்புறாங்க? அம்மாவும் அப்பாவும் எல்லாமே என்னால இருக்க முடியாதுக்கா. உண்மையில நான் வேணும்னு எதையும் செய்யல. அது எனக்கும் தெரியும் ஸ்ருதி. ஆனா என்ன செய்யறது? நடந்த சம்பவத்துக்காக அம்மா இவ்ளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு நானும் நினைக்கல. சரிக்கா, நாம போய் அம்மா கிட்ட. உனக்கு தான் தெரியும்ல ஏரியால எல்லாருமே எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. நாளைக்கு இந்த விஷயம் இன்னும் பெருசாகும் ஸ்ருதி. தேவையில்லாம என்னால எல்லாருக்குமே மனசு கஷ்டம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீ செஞ்சதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அந்த வீடியோ எல்லாம் டிவில வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அந்த வீடியோஸ் தானே? அந்த வீடியோ எப்படிக்கா டிவில வந்திருக்கும்? வேணும்னே ஏன் இந்த வீடியோவை டிவில போடணும்? கண்டிப்பா இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ற நீ? இத பத்தி உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைன்னு பாக்குறீங்கல்ல. இன்னைக்கு நான் பண்ண தப்பால அம்மாக்கும் அப்பாக்கும் எவ்வளவு கெட்ட பேரு. இப்ப கூட நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்னால முடியாதுக்கா. இந்த மாதிரி சமயத்துல அமைதியா இருக்க கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நான் எதுவும் செய்யலன்னு சொன்னா அப்புறம் நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்லக்கா? கல்யாண பொண்ணு கோலத்துல அந்த பொண்ணு வந்து அஸ்வின் மேல விழுந்துட்டா. அந்த பொண்ணு பத்தி யோசிச்சு பாரு. யோசிச்சுதான் இத பண்ண. அக்கா தயவு செஞ்சு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க. இது என்னோட ஆபீஸ். ஆனா நீ என்னோட தம்பி, உன்கிட்ட பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அக்கா கவலையா இருக்குன்னு சொல்றீங்க, உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க? லைஃப் லாங் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பேசாம அவர் கூடயே போயிடுங்க. சரி, நான் அவர் கூடவே போயிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா இப்பவே என்ன வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற முடிவுல இருக்கல்ல. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் வீட்டுக்கும் வந்திருக்க மாட்டேன், உன்னை தேடி உன் ஆபீஸ்க்கும் வந்திருக்க மாட்டேன். சரி விடு அஸ்வின், நான் மறந்தே போயிட்டேன். என் தம்பி இப்ப பெரியவன் ஆயிட்டான். எல்லா முடிவையும் அவனே எடுத்துக்கிறான். அக்கா நடிச்சதெல்லாம் போதும், வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. டாக்டர்ட்ட வேற அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புறீங்களா? சரி ஓகே, நான் கிளம்புறேன். சும்மா கத்தாத. அஸ்வின், யார் போன் பண்றாங்கன்னு பாரு. ஒருவேளை அன்னைக்கு கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ல வந்தாலே அந்த பொண்ணா இருக்குமோ? அவ ஏதாவது. அக்கா இந்த டாபிக் பத்தி மறுபடியும் பேசுனீங்க. சரி சாரி சாரி சாரி. இனிமே எப்பவுமே உன்கிட்ட நான் இதை பத்தி பேசவே மாட்டேன், சரியா? அஸ்வின், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியுமா? யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஸ்ருதி, நான் எது சொன்னாலும் நீயும் கேட்க மாட்டேங்கிற.
இப்ப யாருக்கு என்ன அடையாளம் தெரியாதுல்ல? அண்ணா, எங்க போகணுமா? நியூஸ் சேனலுக்கு போகணும், வரீங்களா? போலாமா? நியூஸ் சேனலுக்கு போக போறோமா? நம்ம எதுக்காக அங்க போகணும்? இது எல்லாம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அங்கதான் போகணும். அக்கா, டிவில வீடியோ வந்ததுனால தானே அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு வருத்தப்படுறாங்க. இதை செஞ்சது யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க போலாம். சாரி மேம். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே வீட்ல எல்லாரும் கவலையா இருக்காங்க. விஷயம் ஒருவேளை பெருசாயிடுச்சுன்னா? அக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு பயமா இல்லைன்னா இது எல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். செஞ்சது வேற யாரு? மீடியாக்காரங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் மீடியாக்காரங்க தான். இவங்கள தவிர இந்த வேலையை வேற யாரும் செய்ய முடியாது. இதை செய்யறது தானே இவங்க வேலை. இங்க பாருங்க, ஒருவேளை இந்த வேலையை இவங்க செஞ்சிருந்தா இவங்களுக்கும் தெரியணும். இவங்க பண்ணது தப்பு. அந்த தப்பு புரிய வைக்கணும். இப்போ அது நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல வேண்டாக்கா, நீங்க உட்காருங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணா, இங்க பாருங்க மேடம், நான் மேம் ஒன் செக் ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மீட் பண்ணணும். யாரு மேம்? உங்களோட பாஸ். ஜிஎம்ஏயா? இல்ல இல்ல, அவருக்கும் மேல இருக்கிறவர. எம்டிஏவா? அது வந்து நான். நீங்க யாரை மீட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க ஆபீஸ் ஓனரை பார்க்கணும். அப்படியே நீங்க டெல்லிக்கு தான் போகணும். அங்க போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க மேம் ஒன் செக் ப்ளீஸ். டேய், இந்த பொண்ணு தான் டிவில வருது, மிஸ் லைம்லைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, நீங்களா? இப்ப டிவில வர்றது நீங்க தானே? பரவாயில்ல, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. சொல்ல போனா உங்களை நாங்க இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தோம். கேமரா ஆன் பண்ணலாம் சார். அத பத்தி பேசிட்டு போலாம் தான் நானும் இங்க வந்திருக்கேன். நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் டிவில போட்டீங்கல்ல, அத யாரு? அத பத்தி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் தான் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஆட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்றீங்க? வா, இங்கேருந்து போலாம். ஸ்ருதி போலான்னு சொல்றேன்ல. நிலுங்க. டிவில உங்களுடைய வீடியோ வந்திருக்கு. உங்களோட ஃபீலிங் என்ன? நீங்க இவங்களோட ரிலேஷன் தானே? இனிமே நீங்களும் டிவில வர போறீங்க. உங்களோட ஃபீலிங் என்ன? அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க மேடம். இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. என்ன என்ன மனுஷங்க நீங்களா? நாங்க இன்னொரு பொண்ணுங்க. உங்க ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இதனால என் அம்மா அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு? வெளியூர்ல இருந்து யாரோ வந்து இந்த ஒரு பொண்ணால என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க.
நீங்க என்னடனா இத பார்த்து சிரிக்கிறீங்க? வாங்கக்கா போலாம். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க பண்ணது தப்புதான். உங்களுக்கு நடந்தது பெரிய அநியாயம் தான். என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்தது யாரு? அந்த ஆர்டர் மேல் இடத்துல இருந்து வந்தது. புரியல. அத அஸ்வின் சார் தான் எங்களுக்கு அனுப்பி வச்சாரு. அவர் தான் நியூஸ்ல போட சொன்னாரு. அத அஸ்வின் சார் தான் எங்களுக்கு அனுப்பி வச்சாரு. அவர் தான் நியூஸ்ல போட சொன்னாரு.